யோசிக்கிறதுக்கும் செய்கிற விஷயத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் காக்னிட்டிவ் டிசனன்ஸ். என்ன இது புதுசாக ஏதோ கஷ்டமான ஒரு வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்கன்னா, எஸ், நிறைய பேர் இதை இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுறேன். நிறைய நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம், ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் ஏதாவது வச்சுருக்கிறோமா, ஹெல்த்தியாக சாப்பிட்றோமா, நல்ல டயட் எடுத்துக்கிறோமா, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறோமா, இது எதுவுமே கிடையாது. அல்டிமேட்டாக என்ன ஃபீல் பண்ணுவோம், கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதுதான் காக்னிட்டிவ் டிசனன்ஸ். நம்ம யோசிக்கிற விஷயத்துக்கும் செய்கிற செயல்களுக்கும் ஒரு மிஸ்மேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். எக்ஸாம் இருக்குன்னு தெரியும், நல்ல மார்க் எடுக்கணும்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் ஸ்டில் நல்லா யோசிப்போம். பட் ஆனால் அதுக்கான எந்த விஷயத்தையும் செய்யாமல் எக்ஸாம் அன்னைக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிவிட்டு சரி அன்றைக்கே படிச்சிருந்துருக்கலாமே, அன்றைக்கி மேட்ச் பார்க்காம இருந்திருக்கலாமே, இப்படிலாம் யோசிப்போம்ல, அதே விஷயம்தான். ஸோ there's a difference between what you think and what you do. That is cognitive dissonance. உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் எனக்கு கண்டிப்பாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணேன்.